வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சிவிக்ஸ்ல செகண்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவம் பெறுதல். அதுதான் இதற்கான மீனிங். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல பார்த்தோம்னா நம்மளோட ப்ரீவியஸ் லெசன்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது நம்ம பார்த்தோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. அது எதுனா நம்மளோட இந்தியா. இந்த வேற்றுமையில் இருந்தாலும் ஒற்றுமை இருக்கிறதுனாலதான் மக்கள் வந்து அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லா நேரங்களிலும் இதே மாதிரி இருக்கிறது இல்ல. பல நேரங்கள்ல பார்த்தோம்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஒரு ஹாஸ்டலா நடந்துக்கிறாங்க. அதாவது அவங்க கிட்ட வந்து என்ன பகைமை உணர்வை காமிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைவர்சிட்டி. சோ இந்த டைவர்சிட்டி வந்து சில நேரங்கள்ல சில குரூப் ஆஃப் பீப்புளால ஏத்துக்க முடியறது இல்ல. அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்கள டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க. ஆப்போசிட் சைடு இருக்கவங்கள டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க. சோ இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பர்டிகுலர் குரூப் ஆஃப் அனதர் பீப்புளை வந்து பார்த்தோம்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற எண்ணங்கள் தனக்குள்ளார வளர்த்துக்கிறாங்க. பாத்தீங்களா? அதுதான் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த ஒப்பீனியன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆஃபன் ப்ரிஜுடைஸ்டு. இந்த ப்ரிஜுடைஸ்ட்னா மீனிங் என்ன அப்படின்னா ப்ரிஜுடைஸ்னா அதாவது பாரபட்சம்னு சொல்லலாம். இல்லைன்னா முன்முடிவு. அதாவது அவங்கள பத்தி நம்ம கம்ப்ளீட்டா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு மனதிற்குள்ளார நம்ம எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறது. அதுதான் ப்ரிஜுடைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ப்ரிஜுடைஸ் இந்த கான்செப்ட் அப்படின்னா இந்த கான்செப்டுக்கான டெஃபினேஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதற்கு என்ன மீனிங் அப்படின்னா ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் எ நெகட்டிவ் ஆர் இன்ஃபீரியர் மேனர் வித்தவுட் நோயிங் மச் அபவுட் தெம். அதாவது ஒரு குரூப் ஆஃப் அந்த பீப்புள் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, நிறைய விஷயங்கள் எதுவுமே தெரியாம அவங்கள பத்தி நெகட்டிவா, அதாவது தவறான முறையிலும் தாழ்வான முறையிலும் நம்ம வந்து எண்ணங்கள் வளர்த்து கொள்றதுதான் ப்ரிஜுடைஸ். சரிங்களா? அதாவது ப்ரிஜுடைஸ்க்கு இன்னும் இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா when people have false belief, தவறான நம்பிக்கை மற்றும் கருத்து. அந்த குரூப் ஆஃப் பீப்புளை பத்தின தவறான நம்பிக்கை மற்றும் கருத்து நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதுதான் ப்ரிஜுடைஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ப்ரிஜுடைஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அதாவது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்னா தெரியறதுக்கு முன்னாடியே, அதாவது ப்ரீ கூட்டல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம். தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்றது. சோ பேஸ்ட் ஆன் இது எதை பேஸ் பண்ணிலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ரிஜுடைஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் பீப்புள்ஸ் ரிலிஜியஸ் பிலீஃப். சரிங்களா? உங்களுக்கே தெரியும் ஒரு குரூப் ஆஃப் இந்து ரிலிஜியன், முஸ்லிம் ரிலிஜியன், நிறைய ரிலிஜியன்ஸ் இருக்காங்க. பட் சம்டைம்ஸ் இவங்க ஒருத்தருக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆகுறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா த ரீஜியன் தே கம் ஃப்ரம். இப்ப வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்றது. சவுத்ல இருந்து நார்த்ல இருக்கவங்கள இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியன் பேஸ் பண்ணி ப்ரிஜுடைசஸ் இருக்கு. நார்த்ல இருந்து வரவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சோ இதெல்லாம் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கலர் ஆஃப் தியர் ஸ்கின், அதாவது ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள், அதை பேஸ் பண்ணி ப்ரிஜுடைசஸ் இருக்கு. லாங்குவேஜ் பேஸ் பண்ணி இதெல்லாம் ரீசனா இருந்திருக்கு ப்ரிஜுடைஸ்க்கு. ஓகேங்களா? சோ டைப்ஸ் ஆஃப் ப்ரிஜுடைஸ் பார்த்தோம்னா ஜென்ரலா என்னென்ன டைப்ஸ் இருக்கு ப்ரிஜுடைஸ்லாம் ஜெண்டர் ப்ரிஜுடைஸ். சரிங்களா? ரேஸ் பேஸ் பண்ணி, அதாவது ஒயிட் ஸ்கின், பிளாக் ஸ்கின், அதை பேஸ் பண்ணி ப்ரிஜுடைஸ் இருக்கு. கிளாஸ் ப்ரிஜுடைஸ், டிசபிலிட்டி ப்ரிஜுடைஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள் கிட்ட ஒரு மாதிரியான அவங்கள பற்றின ஒரு கருத்து வச்சுக்கிறது முன்னாடி அவங்கள பத்தி தெரியாமலே, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ரிஜுடைஸ்ல வரும். சரிங்களா? இதுக்கு வந்து ப்ரிஜுடைஸ்னா மீனிங் நம்ம சிம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னா முன்முடிவு அல்லது பாரபட்சம். சரிங்களா? சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியான எக்ஸாம்பிள் நம்ம தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க கிராமத்துல இருக்கவங்களை விட சிட்டில இருக்கவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா நாகரிகமா நடந்துக்குவாங்க. அதாவது அர்பன் பீப்புள் வந்து ரொம்ப சிவிலைஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலா ப்ரிஜுடைஸ். சரிங்களா? எல்லாரும் அப்படி நடந்துக்கிறது கிடையாது. ரூரல் பீப்புள் அதை விடவே சிவிலைஸ்டாவும் இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. சோ கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு நம்ம முடிவெடுக்கிறோம். பாத்தீங்களா? இதனாலதான் சொல்றோம் முன் முடிவு அப்படின்னு இதை சொல்றோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து காசஸ் ஆஃப் ப்ரிஜுடைஸ். அதாவது இந்த ப்ரிஜுடைஸ், இந்த முன்முடிவு அல்லது பாரபட்சம் மக்களோட மனதுல ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சோஷியலைசேஷன். சரிங்களா? சமூக மயமாக்கல். அடுத்து கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ். இதற்கு என்ன மீனிங்னா நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. அதாவது ஒருத்தவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளா நிர்ணயிக்கிறது. அடுத்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பொருளாதார பயன்கள். அதாவது ரிச் பீப்புளா இருந்தா எப்படி இருப்பாங்க, புவரா இருந்தா அப்படின்னா அந்த பொருளாதார பயன்களை அதை வச்சு அது ஒரு ரீசனா இருந்திருக்கு ப்ரிஜுடைஸ்க்கு. அடுத்து அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி, சர்வாதிகார ஆளுமை, அது இருந்ததுனாலும் ப்ரிஜுடைஸ் இருக்கும். அடுத்து எத்னோ சென்ட்ரிசம். ஓகேங்களா? இனத்தை மையமா வச்சு இந்த ரேஸ்ல இருந்து வந்தவங்க, அதாவது இந்த எத்தனிக் ரேஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ப்ரிஜுடைஸ் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து குரூப் க்ளோஷர், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், கட்டுப்பாடான குழு அமைப்புன்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் என்னன்னா அந்த ஒரு குழு வந்து கட்டுப்பாடோட இருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கலாம். அந்த ஆர்கனைசேஷன் இதெல்லாம் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து
அவங்கள பத்தி முன்முடிவு எடுக்கிறது. சோ இத குரூப் க்ளோஷருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து கான்ஃபிளிக்ட், சரிங்களா, முரண்பாடுகள். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மேபி மாறுபட்டு இருக்கலாம், ஒரு முரண்பாடா கூட இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம ப்ரிஜுடைஸ் சொல்றதுதான் கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள், சரிங்களா. சோ இந்த மாதிரி 7 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு காசஸ் ஃபார் ப்ரிஜுடைஸ். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியோடைப். ஆக்சுவலா ஸ்டீரியோடைப்பும் ப்ரிஜுடைஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஒரு மைனூட் டிஃபரன்ஸ் தான். ஏன் அப்படின்னா ப்ரிஜுடைஸ் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை பத்தி நம்ம முன்முடிவு எடுத்துட்டோம், அந்த முன்முடிவை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற அதை பத்தின உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை நம்மளால மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ப்ரிஜுடைஸ் எப்ப ஸ்ட்ராங் ஆகுதோ அததான் ஸ்டீரியோடைப்னு சொல்றாங்க, சரிங்களா. ப்ரிஜுடைஸ் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர் அப்படின்னாதான். சோ ஸ்டீரியோடைப்னா இதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா ஃபால்ஸ் வியூ, அதாவது தவறான கண்ணோட்டம் அல்லது கருத்து அபவுட் சம்திங். ஓகேங்களா, ஒரு விஷயம் ஏதாவது பத்தின ஒரு தவறான கண்ணோட்டமோ கருத்தோ நமக்கு ஏற்பட்டது அப்படின்னா அதை ஸ்டீரியோடைப்னு சொல்லலாம். சோ ஸ்டீரியோடைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசா கத்துக்கிறது இல்ல, சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கங்கள் வந்து நம்ம மனசுல பதிகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பொண்ணுங்கன்னா விளையாட மாட்டாங்க, விளையாட்டுக்கு வந்து உகந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த வேர்டு வந்து பாத்தோம்னா சிறு வயதுல இருந்தே நமக்கு கிட்ட சொல்லி வளர்க்குறாங்க, பாத்தீங்களா. அதுதான் சொல்றாங்க ஸ்டீரியோடைப் வந்து லேர்ன் அட் வெரி இயர்லி ஸ்டேஜ். ஓகேங்களா, அதனால அவங்களுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா அந்த ஒப்பீனியன் வந்து நம்மளோட மைண்ட்லயே அது ஃபார்ம் ஆயிடும். இதெல்லாம் இங்க சொல்லிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஈக்குவாலிட்டினா நான் உங்களுக்கு சொன்ன சமத்துவம், அதாவது எல்லாரும் சமம் அப்படின்ற பார்க்கக்கூடிய மனப்பான்மை. இன்இக்வாலிட்டி அப்படின்னா சமத்துவம் இன்மை. அடுத்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு பாக்குறது, அதாவது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது இல்ல, ஒருத்தவங்களை மட்டும் தனி வகையா ட்ரீட் பண்றோம் அப்படின்னா அதை டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா. சோ அப்ப இன்இக்வாலிட்டி அப்படின்னாவே மீனிங் என்னன்னா நம்ம ஈக்குவலா பாக்குறது இல்ல, டிஃபரன்ஸ் இன் ட்ரீட்மெண்ட், ஒருத்தவங்களை நம்ம ட்ரீட் பண்ற விதம் வந்து மாறுபட்டு இருக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம் இன்இக்வாலிட்டின்னு. சோ இன்இக்வாலிட்டிஸ் வந்து எதை பேஸ் பண்ணிலாம் நம்ம சொசைட்டில ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் பேஸ் பண்ணி, லோயர் காஸ்ட் அப்பர் காஸ்ட் இன்இக்வாலிட்டி இருக்கு, ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ரிலீஜியஸ் இன்இக்வாலிட்டி இருக்கு, நெக்ஸ்ட் ரேஸ் பேஸ் பண்ணி ஒயிட் ரேஸ் பிளாக் ரேஸ் அந்த மாதிரி ரேஸ் பேஸ் பண்ணி இன்இக்வாலிட்டி இருக்கு. அண்ட் ஈவன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன்னுமே பிராக்டிஸ் பண்றாங்க, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் அவங்களுக்குள்ளார இருக்க இன்இக்வாலிட்டி. இதெல்லாம் தான் வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் தான். அதாவது ஒருத்தவங்க நம்ம ஈக்குவலா பாக்கல அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்கலி லீட்ஸ் டு டிஸ்கிரிமினேஷன், நம்ம பாகுபாடு பாக்குறோம் அப்படின்னு அர்த்தம், யாரையும் சமமா பார்க்கல அப்படின்னு. அததான் இங்க சொல்றாங்க. சோ இன்இக்வாலிட்டி கிவ் ரைஸ் டு டிஸ்கிரிமினேஷன், சரிங்களா. சோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன, எக்ஸாக்டா மீனிங் சொல்லணும், டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா என்னன்னா நெகட்டிவ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள், அதாவது மக்கள் கிட்ட எதிர்மறையான செயல்களை நம்ம காட்டுறதுதான், சரிங்களா. அததான் வந்து டிஸ்கிரிமினேஷன் சொல்லலாம். சோ இன்இக்வாலிட்டி சமத்துவம் இன்மை மற்றும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை, இது ரெண்டுமே எதனால காசு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன். எதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் பண்ணும்போது காஸ்ட் பேஸ் பண்ணி, சரிங்களா, அடுத்து ரிலிஜியன் பேஸ் பண்ணி அண்ட் ஜெண்டர் பேஸ் பண்ணி. சோ காஸ்ட் ரிலீஜியன் அண்ட் ஜெண்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவங்களை சமத்துவமா ட்ரீட் பண்றது இல்ல. அண்ட் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை வந்து நம்ம இன்னுமே ஃபாலோ பண்றாங்க, சரிங்களா. சோ இததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான ஆர்டிகல், ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 15 கிளாஸ் 1. இது ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க. என்ன இந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் எனி சிட்டிசன் on grounds of religion, race, caste, sex, place of birth. So இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது எந்த ஒரு சிட்டிசனும் மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதன் அடிப்படையில வந்து நம்ம பாகுபாடு அவங்க கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அதனோட ஆர்டிகல் என்னன்னு கேட்பாங்க கொஸ்டின். சோ ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது ஒரு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம், சரிங்களா. சோ இந்த ஆர்டிகல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு டேட்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் அம்பேத்கர் கொடுத்திருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். சோ B.R. அம்பேத்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை நமக்கு தெரியும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து he was Indian jurist, law member, economist, politician and social reformer. இங்க பாருங்க he served as the chairman of drafting committee of the Constitution Assembly and hence regarded as the father of Indian Constitution. Who is father of Indian Constitution அப்படின்னு கேட்டாங்கன்னா B.R. அம்பேத்கர். இது ஒரு கொஸ்டின் இதுல இருந்து நம்ம மேக் பண்ணலாம். சோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷனோட டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மனா இருந்தது யாருன்னா B.R. அம்பேத்கர். அடுத்து இது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டரா இருந்தது B.R. அம்பேத்கர்.
இவருக்கு அதே மாதிரி இவர் பாரத ரத்னா இவருக்கு எப்ப அவார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1990, அதாவது போஸ்ட்மஸ்லி அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அவருக்கு எப்ப பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படின்ற இந்த இயர் 1990. அண்ட் ஹி வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது டிஸ்கிரிமினேஷன் டைப்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா காஸ்ட் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்றது, அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். நமக்கு தெரியும் நம்மளோட இந்தியால காஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப டாமினன்ட் ஆக்சுவலா. ஓகேங்களா? அந்த காஸ்ட் சிஸ்டம்னாலதான் நிறைய இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொசைட்டில இந்தியால ஆரம்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. எப்ப இந்த காஸ்ட் சிஸ்டம் ஆரிஜின், அதாவது ஜாதி பிரிவு பண்ணி பாக்குற இந்த விஷயம் எப்ப ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ணா சிஸ்டம்லயே ஆஃப் வேதிக் ஆரியன் சொசைட்டி. சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல இது ஆரிஜின் ஆனது காஸ்ட் சிஸ்டம். பிகினிங்ல பார்த்தோம்னா இந்த வர்ணா அப்படின்றது ஆக்குபேஷனா இருந்தது. அதாவது ஒருத்தவங்க பண்ற தொழில் வச்சு அவங்களை வந்து சோசியல் டிவிஷன் பண்ணியிருந்தாங்க, பிளெக்சிபிள் டிவிஷனுக்காக. ஆனா லேட்டர் வேதிக் சொசைட்டில இது வந்து இயர்லியர் பண்ணது. லேட்டர் வேதிக் சொசைட்டில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வர்ணா சிஸ்டம் வந்து ரொம்ப ரிஜிடா, அதாவது மாற்ற முடியாம, டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னா நம்ம பார்த்தோம், பாகுபாடுகள் நிறைந்த, பர்த் பேஸ்டா, அதாவது பிறப்பு அடிப்படையில வந்து பார்த்தோம்னா இந்த காஸ்ட் டிவிஷன் கண்டினியூ ஆயிடுச்சு. எப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொழில் பண்றவங்க ஃபேமிலியில ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையும் அதே தொழில் தான் பண்ணுவோம் அப்படின்ற அந்த பேசிஸ்ல அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ரொம்ப ரிஜிடா மாறிடுச்சு காஸ்ட் சிஸ்டம் லேட்டர் வேதிக் சொசைட்டில. சோ மெனி பீப்புள் இந்தியாவில பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு அப்போஸா ஃபைட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ப்ராமினன்டானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்த்தோம்னா ஜெண்டர் பேஸ் பண்ண டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் இவங்க பேசிஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் வந்து மென் அண்ட் விமனுக்கு இருக்கிறது எல்லாமே ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அன்இக்வல் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு ரிலீஜியன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் அவங்களோட ரிலிஜன், அவங்களோட பிலீஃப்ஸ், அதை நம்ம வேற மாதிரி ட்ரீட் பண்றது, இன்னொரு குரூப் ஆஃப் ரிலிஜனை வேற மாதிரி ட்ரீட் பண்றது, இதான் நம்ம ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா மாதிரி கொடுத்திருக்காங்க நெல்சன் மண்டேலா பத்தி. சரிங்களா? சோ நெல்சன் மண்டேலா யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது 27 இயர்ஸ் இவரோட லைஃப் வந்து இவர் பிரிசன், அதாவது சிறையில் இருந்திருக்காரு. ஹி இஸ் ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட். ஓகேங்களா? நெல்சன் மண்டேலா எப்ப அவர் ஃப்ரீ ஆனார் பார்த்தோம்னா அதாவது பிரிசன்ல இருந்து வெளில வந்த இயர் பார்த்தோம்னா 1990. அவர் சக்சஸ் அச்சீவ் அந்த 27 வருஷத்துக்கு போராட்டத்திற்கு பிறகுதான் அவர் என்ன அச்சீவ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, எண்ட் ஆஃப் அப்பார்த்தைட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஹெட்லைனே அதுதான், எண்ட் ஆஃப் அப்பார்த்தைட். அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா இன நிறவெறிக்கு கலர் பேஸ் பண்ணி அவங்களை நம்ம ட்ரீட் பண்றாங்க பாத்தீங்களா? அரகண்டா ட்ரீட் பண்றதுதான் எண்ட் ஆஃப் அப்பார்த்தைட். அந்த மாதிரியான பண்ற அந்த விஷயத்த அவங்க, அதாவது அந்த விதமான பாகுபாடை வந்து எதிர்த்து இவர் போராடினார். அதுல வெற்றியும் இவருக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமூக பொருளாதாரத்துல எப்படி வந்து இன்இக்வாலிட்டி இருக்கு, அதாவது எப்படி சமத்துவம் இல்லாம இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியோ எக்கனாமிக் ஃபீல்ட்ல பார்த்தோம்னா அதாவது எக்கனாமிக் எவ்வளவு டெவலப் ஆகுதோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஈவனா போய் சேர்றது இல்ல. அதுதான் சொல்லியிருக்காங்க, growth have not spread evenly. எல்லாருக்கும் சமமா போய் சேர்றது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லோ இன்கம் டிஸ்ட்ரிக்ட் ஆர் அசோசியேட்டட் வித் லோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து லோ இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அவங்க லோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல தான் இருக்காங்க. அதே மாதிரி லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் லோ ஹியூமன் டெவலப்மெண்ட், இது எல்லாமே எதுக்கு ரிலேட் ஆயிருக்குன்னா லோ இன்கம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் வித் லோ லிட்ரஸி ரேட், அதாவது கம்மியான கல்வி அறிவு இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பார்த்தோம்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு, லோயர் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால சோஷியோ எக்கனாமிக் பேஸ்ல இன்இக்வாலிட்டி இருக்கு. லோ இன்கம் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸ்லயுமே லோவா இருக்காங்க. அததான் இங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அட்ரஸ் பண்றதுக்கு சில மெஷர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது இது அபாலிஷ் பண்றதுக்கு அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான வேஸ் ஒரு 7 வேஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே வைடர் ஆக்சஸ் டு ஆல் என்ன கொடுக்கணும் அப்படின்னா குவாலிட்டி பேசிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன். சரிங்களா? உடல்நலம் மற்றும் கல்வி இது எல்லாருக்குமே நமக்கு கிடைக்கணும். அடுத்து அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயாஸ். ஓகேங்களா? இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் இருக்க அந்த ஜெண்டர் பயாஸ்னஸ், அதாவது பாலினம் பேஸ் பண்ணி நம்ம பாரபட்சம் காமிக்கிறத வந்து அந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணணும்.
அதே மாதிரி விமனை வந்து பப்ளிக் லைஃப்ல கொண்டு வரணும். நிறைய இடத்துல அவங்கள வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஜெண்டர் டிஸ்பாரிட்டி வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பி ஓபன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலிஜியன். ஓகேங்களா, மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்றது வந்து வெளிப்படையான மனநிலை எல்லாருக்குமே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங், அதாவது குழுவா சேர்ந்து சாப்பிடுறத ஸ்கூல்ல இருந்தே வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதனால எல்லா விதமான டிஸ்கிரிமினேஷனுமே ஜெண்டர் பேஸ்டா இருக்கட்டும், காஸ்ட் பேஸ்டா இருக்கட்டும், ஈவன் ரிலிஜியஸ் பேஸ்டா கூட இருக்கட்டும், இது எல்லாமே சின்ன வயசுல இருந்தே அவங்களோட மனசுல போகிடும். அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எல்லா தரப்பான மக்கள் கிட்டயுமே வந்து ஒருங்கிணைந்து பழகணும், சோஷியலைஸ் வித் ஆல் பீப்புள். சரி, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ், அதாவது சட்டங்களை வந்து முறையாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து அபாலிஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 7 ways வந்து டு அட்ரஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இங்க கொடுத்திருக்க இந்த டேட்டா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல வந்து லிட்ரஸி ரேட், அதாவது 2011 சென்சஸ்ல இருந்து லிட்ரஸி ரேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா எழுத்தறிவு விகிதம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கல்வி அறிவுன்னு சொல்லலாம், எழுத்தறிவு விகிதம். இதுல ஹை, அதாவது ரொம்ப ஹை பர்சன்டேஜ்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி வந்து ஃபர்ஸ்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்னை, தேர்ட் வந்து தூத்துக்குடி. டாப்ல இருந்து நம்ம சொல்றோம் கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட், சென்னை செகண்ட், தூத்துக்குடி தேர்ட், நீல்கிரிஸ் வந்து ஃபோர்த். இதுவே லோ இருக்கிறதுல ரொம்ப புவரான லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தோம்னா தர்மபுரி. ஓகேங்களா, இது இருக்கிறதுலே லோ. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அரியலூர், அதுக்கு அடுத்து விழுப்புரம், 4வது கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செக்ஸ் ரேஷியோ, அதாவது பாலின விகிதம். இதுவும் 2011 சென்சஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஸ் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். சரிங்களா, சோ இதுல வந்து இந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து எங்க ஹையா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீல்கிரிஸ்ல ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி, இந்த ஆர்டர். அதே மாதிரி லோவா இருக்க செக்ஸ் ரேஷியோ எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா தர்மபுரியில தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சேலம், கிருஷ்ணகிரி அண்ட் ராமநாதபுரம். ஓகேங்களா, சோ இதுல நம்மளே இந்த டேபிள்ல லிங்க் பண்ணா தெரியும், எங்கெல்லாம் லோ லிட்ரஸி ரேட் இருக்கோ அங்க லோயர் செக்ஸ் ரேஷியோ இருக்கு. இததான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. தர்மபுரியில லோ லிட்ரஸி ரேட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லோயர் செக்ஸ் ரேஷியோ, நீலகிரியில ஹை லிட்ரஸி ரேட் ஆஸ் வெல் அஸ் ஹை செக்ஸ் ரேஷியோ. சரிங்களா, சோ இதுவும் இன்டர்லிங்க் ஆயிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சில அச்சீவர்ஸ் பத்தி இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. இதுல எல்லா டேட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கலாம் பத்தின அவர் வாழ்ந்த டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1931 to 2015. இவர் பிறந்த இடம் பார்த்தோம்னா ராமேஸ்வரம்ல. இவர் வந்து 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இவர் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து பாரத ரத்னா எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் இன் 1997. அதாவது இவர் உயிரோடு இருக்கும் போதே இவருக்கு பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க 1997ல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவரோட ஃபேமஸ் புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லூமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. சோ இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் இன்னும் வேற என்ன நேம்ல சொல்றாங்கன்னா மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பார்க்க போறது விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்களா, இவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா சென்னையில. இவர் வந்து நிறைய வேர்ல்டு கிளாஸ் சாம்பியன்ஷிப் வந்து 5 times, அதாவது செஸ்ல வந்து 5 times வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. அதை இங்க கொடுத்திருக்காங்க, இயர்ஸ் தேவையில்ல, 5 times வாங்கியிருக்காருன்ற டேட்டா போதும். அடுத்து பார்த்தோம்னா வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து 14 வயசுல இவர் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் 1988. சரிங்களா, இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் 1988. அதே மாதிரி he was the first recipient of ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட். எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1991ல இருந்து 92ல. இது என்ன ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டுன்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர், அதாவது ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஹையஸ்ட் அவார்ட். அது மட்டும் இல்லாம நேஷனோட செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு என்ன அப்படின்னா பத்ம விபூஷன். ஓகேங்களா, இத வந்து 2007ல இவருக்கு அவார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் 2 பேர் நம்ம பார்க்க போறோம், மிஸ் எஸ் இளவழகி அண்ட் மாரியப்பன் தங்கவேலு. சரிங்களா, இளவழகி வந்து பாத்தோம்னா சென்னையில பிறந்தவங்க. இவங்க வந்து பாத்தோம்னா 2008 வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப், அதாவது இவங்க எதுல எக்ஸல் ஆனவங்கன்னு பாத்தோம்னா கேரம்ல. ஓகேங்களா, இவங்க வின் பண்ணிருக்காங்க. அடுத்து மாரியப்பன், இவர் பார்த்தோம் அப்படின்னா பிறந்தது சேலம்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா பாராலிம்பிக்ஸ்ல, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக நடக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக்ஸ்ல 2016 ரியோ பாராலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தோம்னா கோல்டு மெடல் வாங்கினாரு. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா மென்ஸ் ஹை ஜம்ப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்படி வந்து ஈக்குவாலிட்டியை நமக்கு, அதாவது கொண்டு வரதுக்காக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதாவது கான்ஸ்டிடியூஷனா நம்மளோட அரசியலமைப்பு சட்டம். நம்ம அரசியலமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைடிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
அதாவது ஒரு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளோட தொகுப்பு தான் நம்மளோட அரசியலமைப்பு. சரிங்களா? இந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 14. இந்த ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா provides equality before the law or equal protection within the territory of India and prohibits the unreasonable discrimination between persons. அதாவது சட்டத்திற்கு முன் அனைவருமே சமம் தான், எதை பேஸ் பண்ணியும் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓகே என்ன பாராமீட்டர்ஸ் இருந்தா ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள் ஒருத்தவங்க வந்து மத்தவங்களோட டைவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி அண்ட் என்ஷூரிங் ஃப்ரீடம், சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும். சரிங்களா? இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான் ஈக்குவாலிட்டிக்கு வந்து ப்ரமோட் பண்ணும் ஈக்குவாலிட்டியை. அது மட்டும் இல்லாம இந்த ஈக்குவாலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அனதர் ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 17. ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். அன்டச்சபிலிட்டி இஸ் டோட்டலி அபாலிஷ்ட் அண்ட் இட்ஸ் இன் எனி ஃபார்ம் இஸ் ஃபர்பிடன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 17 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? எந்த வகையிலும் தீண்டாமையை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம வந்து இப்ப புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சோ புக் பேக் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல which one of the following is not the reason for prejudice? அதாவது prejudiceக்கு காரணம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நாட் அப்படின்ற வேர்டை நம்ம அன்லைன் பண்ணிக்கணும். சோ நம்ம 7 காசஸ் பார்த்தோம். அதுல இல்லாதது எது பார்த்தோம்னா ஜியோகிராஃபி அப்படின்ற ஃபேக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன் டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜெண்டர். ஜெண்டர் பேஸ் பண்ணி ஒருத்தவங்களை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றோம்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அடுத்து ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோ டைப்ஸ் ஆர் ஆஃபன் போர்ட்ரேட் இன். ஓகே இந்த ஜெண்டர் பேஸ் பண்ணி மாறா கருத்து காமிக்கிறது எதுல அதிகமா காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிவி பிலிம்ஸ்ல காமிக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிக்கிறாங்க, டிவி சீரியல்ஸ், இது எல்லாமே வரும். ஆல் ஆஃப் திஸ். நேம் த புக்ஸ் ரிட்டன் பை APJ அப்துல் கலாம். இந்தியா 2020 எஸ், Wings of Fire yes, Ignited Minds அவர் எழுதலாம். சோ இது எல்லாமே ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஆப்ஷன். இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா APJ அப்துல் கலாம் வாஸ் கன்ஃபர்ட் பாரத் ரத்னா இந்த இயர். எப்ப அவருக்கு கொடுத்தாங்க? அதாவது போஸ்ட்மஸ் கிடையாது. APJ அப்துல் கலாமுக்கு அவர் உயிரோடு இருக்கும்போதே கொடுத்தாங்க. சோ இட் இஸ் 1997. நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் became India's first கிராண்ட் மாஸ்டர். அவர் எப்ப வந்தாரு இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1988ல தான் அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இன் விச் ஸ்போர்ட் இளவழகி எக்ஸல்ஸ். இளவழகி நம்ம பார்த்தோம், அவங்க வந்து கேரம்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா which article of the constitution says discrimination against any citizen on grounds of only religion, race, caste, sex, place of birth or any of them is not permitted. இது நம்ம பார்த்தோம் ஆர்டிகல் 15 கிளாஸ் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் BR அம்பேத்கர் வாஸ் கன்ஃபர்ட் பாரத் ரத்னா இந்த இயர். இவர் வந்து போஸ்ட்மஸ் அவார்ட் வாங்கினவர் 1990ல. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆஸ் பர் 2011 சென்சஸ் த ஹையஸ்ட் லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு வந்து கன்னியாகுமரி. இந்த பிளாங்க்ஸ் பாக்குறோம். people have false belief and ideas on others is called prejudice. ஓகேங்களா? prejudices. அடுத்து APJ அப்துல் கலாம் was born in 1931ல பிறந்தாரு. எங்க பிறந்தார் அப்படின்னா ராமேஸ்வரம்ல. as first recipient of ராஜீவ் காந்தி கேல் ரத்னா award, India's highest sporting honor. நமக்கு தெரியும் விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்து dash the independent India's first law minister. அவர் BR அம்பேத்கர். as per the 2011 census the lowest sex ratio எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல. so match the following பார்த்தோம்னா prejudice அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? judge other people negatively. தவறா மத்தவங்களை நம்ம வந்து ஜட்ஜ் பண்றது, முடிவு செய்யறது. ஸ்டீரியோடைப் அப்படின்னா ஃபால்ஸ் வியூ, தவறான கண்ணோட்டம் மற்றும் கருத்து அபவுட் சம்திங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷனா ட்ரீட்டிங் சம்ஒன் லெஸ் ஃபேர்லி தென் அதர்ஸ். அதாவது ஒருத்தவங்க நல்லா நம்ம ட்ரீட் பண்ணுவோம், இன்னொருத்தவங்க அதை விட கம்மியா தான் ட்ரீட் பண்ணுவோம். அதுதான். அடுத்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம், ஈக்குவாலிட்டி இன்ஷூர் பண்றது தான். சோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. சோ புக் பேக் கொஸ்டின்ஸ் இதுவுமே எக்ஸாம் புக் பேக் கொஸ்டின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் இப்போ இனிமேல் வரப்போற எல்லா கிளாஸ்லயுமே புக் பேக் கொஸ்டின் நம்ம சேர்த்து தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது எங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வில் see you in next class. Thank you.